அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 18 16, 18, 19 3 வசனத்தை வைத்து நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். 2வது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 3வது, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நீங்கள் இதில் படிச்சீங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் முதலாவது இன்றைக்கு தூக்கி விடுகிறவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். உயரத்திலிருந்து கைப்பிடித்து, அப்படின்னா அவர் உயரத்தில் இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் அவர் கை நீட்டுற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் ரொம்ப பெரிய தேவன். அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். ஒருவரும் அவரிடத்துல நெருங்க கூட முடியல. ஆனா அவர் தமது மிகுந்த அன்பினாலே நம்மிடத்தில் வந்து நம்மை கை நீட்டி தூக்குகிற நல்ல தகப்பன். ஆமென். அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஆண்டவர் கை பிடித்து உங்களை தூக்கி விடுவார். என்னைய தூக்கி விட்டாங்கன்னா நான் இதிலேருந்து வெளியே வந்துடுவேன். யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். நான் என் கையை நீட்டி உன் கையை பிடித்து உன்னை தூக்கி விடுவேன் என்று சொல்கிறார். இந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தூக்கி விடும் கர்த்தரா இருக்கிறார். அவர் உங்களை அப்படியே தூக்கி நிறுத்துவார். ஆமென். எந்த பிரச்சனையில் அகப்பட்டிருக்கீங்களோ அப்படியே தூக்கிடுவாரு. உளையான சேற்றில் அகப்பட்டிருந்தாலும் அவர் தூக்கி எடுத்து நிப்பாட்டுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விழ மாட்டீர்கள். நீங்கள் விழுவதில்லை. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். 2வது என்ன போட்டிருக்குன்னா, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். தூக்கி விட்டார். இங்கே ஆதரவாக இருந்தார். அப்படின்னா தஞ்சமாக இருக்கிறார். ஆதரவு இல்லையா? அவர் தான் நமக்கு ஆதரவு. எதிரிகள் அப்படியே எதிரிட்டு வராங்க, அப்படியே நம்மளை அழித்து போட வராங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பாதுகாக்கும் புகழிடமா இருக்கிறார். நமக்கு ஆதரவா இருக்கு. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ தஞ்சம் நீரே அப்படின்னு பாடுறோம்ல. அவர் சொல்லார், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். எந்த யமன் வந்தாலும் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அவருக்கு சேஃப்டி கொடுக்குறோம்ல சிலருக்கு. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆமென். அவர் ஆதரவா இருப்பார் என்று சொல்லும் பொழுது நாம் மிகுந்த பத்திரமா இருக்கிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனையோ போராட்டங்கள் வந்தாலும் நாம் பத்திரமா இருப்போம். ஏன்னா அவர் நம் தஞ்சமா இருக்கிறார். 3வது, விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தூக்கி விட்டார். தஞ்சமா இருந்தார், இப்ப தப்புவிக்கிறார். ஒவ்வொரு லெவலா இருக்கு பாருங்களேன். கை நீட்டி அப்படியே அமிழ்ந்து கொண்டிருக்கிற என்னை தூக்கி விட்டார். அடுத்து என்ன பண்ணார்னா, எனக்கு ஆதரவா இருந்தார். இப்ப என்ன பண்றாரு? விசாலமான இடத்துல கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன். பாருங்க, இயேசு நமக்காக மரித்ததினாலே பிதாவின் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று பிதா நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன். நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கிறபடியால் விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். ப்ராஃபட்டிக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நெருக்கமான இடத்துல இருக்கீங்கன்னா இந்த கர்த்தர் விசாலத்தை கட்டளையிடுகிறார். நீங்கள் விருத்தி ஆவீர்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விசாலமான இடத்தில் கொண்டு வந்து உங்க மேல பிரியமா இருக்கிறபடியால் உங்களை தப்புவிப்பார். ஆமென். நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். சில மனிதர்கள் உங்களை சிக்க வைக்கலாம் என்று எண்ணுகிறார்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தப்புவிப்பேன். ஆமென். அப்போ உங்களை தூக்கி எடுப்பார், உங்களுக்கு தஞ்சமாயிருப்பார், உங்களை தப்புவிப்பார். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிற கர்த்தர் இன்று உங்களுக்கு ஊழியம் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.